சாட்டர்டே vlog. அன்றைக்கி ஷாய்க்கு ஸ்கூல் லீவுன்னு முன்னாடி நாளே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தோம். அவனுக்கு ஸ்கூல் வச்சுருந்தாங்கன்னா என்னோடய ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ ஆகிருக்கும். பட் அன்றைக்கி லீவுன்றதுனால எல்லாமே லேட்டாக தான் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட்டாக தான் ஆச்சு, லன்ச் வேலையுமே வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாவு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் மாவு கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் நான் இன்ஸ்டண்ட்டாக இந்த ரவை கோதுமை தோசை தான் ரெடி பண்ணுவேன். இது கூட வெங்காயம் கேரட்லாம் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி எதுவுமே போடாமல் வெறுமனே பிளெயின் தோசையாக தான் ஊற்றிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம கார சட்னி இல்லைனா தக்காளி சட்னி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் அன்றைக்கி தேங்காய் சட்னி மட்டும்தான் வச்சுருந்தேன். ஏன்னா பசங்க கார சட்னி சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் இதே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு 2 தோசைக்கு தான் மாவு இருந்துச்சு. ஸோ எனக்கு தோசை ஊற்றிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டது அப்புறம் தான் நான் சாப்பிடவே போயிருந்தேன்.